சீன் 1. ஷிர்தியின் அமைதி. ஷிர்தி கிராமத்தின் காலை நேரம். மஞ்சள் சூரிய வெளிச்சம் வீசும் அமைதியான தெரு. பழமையான குடிசைகள். பின்புறத்தில் வேப்பமரம். கிராம மக்கள் தூரத்தில் நடந்து செல்லும் காட்சி. டிவைன் அட்மாஸ்பியர். அல்ட்ரா டீடைல்ட் சினிமேட்டிக் ஒயிட் ஷாட். சீன் 2. பாபா துவாரகாமையில். ஷிர்தி சாய்பாபா துவாரகாமையில் பல்லக்கில் அமர்ந்து கருணையுடன் கீழே பார்க்கும் முகம். அருகில் தீபம் மெதுவாக எரியும். பின்புறத்தில் புனித ஒளிவட்டம். ஹைப்பர் ரியலிஸ்டிக் கோல்டன் லைட். பீஸ்ஃபுல் ஆம்பியன்ஸ். சீன் 3. ஏழை பக்தர் வருகை. சாதாரண உடையில் ஒரு ஏழை பக்தர் பயத்திலும் நம்பிக்கையிலும் பாபாவை நோக்கி வருகிறார். அவரது கைகளில் நொறுங்கிய துணிச்சட்டி. முகத்தில் கவலை. பாபாவின் முகத்தில் கருணை பிரகாசிக்கிறது. இமோஷனல் டிராமாட்டிக் லைட்டிங். சீன் 4. பாபா ஆசீர்வாதம். தனது வலது கையை உயர்த்தி ஆசீர்வாதம் வழங்குகிறார். அஃப்தரின் மீது தங்க ஒளி பாய்ந்து நம்பிக்கை உருவாக்கும் காட்சி. பாபாவின் முகத்தில் புன்னகை. டிவைன் லைட் ரேஸ். க்ளோயிங் ஆரா. சினிமேட்டிக் க்ளோஸ்அப். சீன் 5. அதிசயம் நிகழும் தருணம். பக்தரின் நொறுங்கிய துணிச்செட்டி திடீரென ஒளிவிட்டு மாற்றமடைந்து புதியதாக மாறும். பக்தர் அதிசயித்து கண்ணீர் விட்டு பாபாவை நோக்கி பார்க்கிறார். மேஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிராமாட்டிக் லைட்டிங். ஸ்லோ மோஷன் ஃபீல். சீன் 6. பக்தரின் நன்றி. பக்தர் கைகளை கூப்பி பாபாவுக்கு நன்றி தெரிவிக்கிறார். பாபா அமைதியாக சிரித்தபடி அவரை தழுவும் போல் கருணையுடன் பார்ப்பது. வார்ம் லைட். எமோஷனல் டெப்த். அல்ட்ரா ரியலிஸ்டிக். சீன் 7. ஒளி சூழ்ந்த ஷிர்டி மாலை நேர ஷிர்டி கிராமம். துவாரகாமை சாம்பல் நிற மேகங்களிலிருந்து வெளிச்சம் ஒளிரும். புறாக்கள் பறப்பது. புனித அமைதி. ஸ்பிரிச்சுவல் சினிமேட்டிக் வைட் ஷாட். சாய்பாபாவின் வாழ்க்கை காலத்தில் அவரை எப்படி சிலர் துன்பப்படுத்தினர். இதைப் பற்றி நான் உங்களுக்கு எளிமையான மரியாதையுடனும் ஆன்மீகத்திற்கேற்ற வகையிலும் எந்தவிதமான ஆபத்தான அல்லது காயப்பட்டும் விவரங்களும் இல்லாமல் எல்லாம் காலத்தில் அவரை எப்படி துன்பப்படுத்தினர். ஆனால் அவருடைய காலத்தில் எல்லோரும் அதை எளிதாக புரிந்து கொள்ளவில்லை. அதனால் சிலர் தவறான புரிதல்கள் ஏற்பட்டன. சாய்பாபாவை அவர் வாழ்ந்த காலத்தில் மக்கள் எவ்வாறு துன்பப்படுத்தினர். பாபாவின் வாழ்க்கை முறையை சிலர் புரிந்து கொள்ளவில்லை. மிகவும் எளிமையாக வாழ்ந்தார். மசூதி துவாரகாமையில் தங்குதல். பிச்சை எடுத்த உணவை பகிர்ந்து விருந்தளித்தல். சாமியார் போலவும் ஃபகீர் போலவும் வாழ்தல். இதை சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் இவர் யார், எந்த சமயம் என்று சந்தேகப்பட்டார்கள். எடஞ்சு பாபாவின் அதிசயங்களை நம்பாமல் அவர் பாபாவை மந்திரவாதி, மக்களை அவற்றீதிக்கான் ஏற்பாட்டவில்லை. சிலர் அவரை மந்திரவாதி, போலி சாமியார் என்று குற்றம் சாட்டினர்.
சாயே எங்கள் கண்ணிய காவலரே ஓங்கார பரம்பொருளே எம்மை காத்திட எழுந்தருள்வீரே சுந்தரமைந்தனே சாயே சந்தன மணத்தவரே விந்தைகள் புரிபவரே விண்ணும் விடியணும் எழுந்தருள்வீரே வெந்தாழி வேந்தனே அல்லாமாலுக்கு என்பவரே வானினும் வலியவரே எம்மை வாழ்த்த எழுந்தருள்வீரே மழலைகள் பிரியவரே தாய் போல் எம்மை அழைப்பவரே தேனினும் இனியவரே வையம் பிழைத்திட எழுந்தருள்வீரே மணத்தவரே உங்கள் பொற்பாதம் பணிந்தோமே தத்துவ ஜோதியனே ஆசை வழங்கிட எழுந்தருள்வீரே பாவங்கள் பொறுப்பவரே எங்கள் கர்வங்கள் அழிப்பவரே யாருக்கும் அருள்பவரே அறம் கிழைக்கணும் எழுந்தருள்வீரே நீலமாய் நெல்லாக நேற்று இன்றைய நாளாக உயிரும் உடலாக எங்கள் சாயே எழுந்தருள்வீரே அருட்பெரும் மாமழையே எமை அன்பில் நினைப்பவரே எளிமை வலிமை என்று சொன்ன சாயே எழுந்தருள்வீரே கரைப்பட்டியிலே அற்புதமாய் உதித்தவரே நிலையாக நின்றென்னை சாயை காத்திட எழுந்தருள்வீரே இனிமேல் நீதாரே எங்கள் தென்னகத்தின் அதிபதியே புண்ணியம் பெற்றோமே இந்த மண்ணிலே பிறந்ததற்கா